ரைட், நாம ஸ்டார்ட் பண்ணுவோம். நாம இன்றைக்கு பார்க்க போற விஷயம் 2024 ஜூலை பாஸ் பேப்பர்ஸ்ல வந்த பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி கணக்கு சம்பந்தமாக பார்க்க போறோம். நாம இதுக்கு முதல் என்ன செஞ்சிருந்தோம்? வெட் ஃபார்மேட் ஒன்று எப்படி தயாரிப்பது, வெட் தொடர்பான சட்டங்கள். ஒவ்வொரு ஆண்டும் என்ன செய்யும்? வெட் என்ன செய்யும் என்று சொன்னா சதவீதங்கள் அரசாங்கத்தால் என்ன செய்யும்? மாற்றம் செய்யப்படும். 8 வீதம் இருந்து 12 வீதமாக மாறி 15 வீதம், 18 வீதம், இன்னும் என்ன செய்யலாம்? எதிர்காலங்களில் வெட் ரேட் என்ன செய்யலாம்? மாறிக்கொண்டே போகலாம். ரைட். ஆனா நம்மளோட கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னு சொன்னா வெட் ரேட் என்ன செய்வாங்க? உங்களுக்கு தருவாங்க. கேள்வி பேப்பர்ல எந்த ரேட் இருக்கோ அந்த ரேட் படியே நீங்க செஞ்சீங்கன்னா என்ன, உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஆன்சர்ஸ் எடுக்கிறது. ரைட். அதான் பாஸ் பேப்பர் ப்ராக்டிஸுக்கு நீங்க என்ன செய்யுங்க, அதே ஃபாலோ பண்ணி கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா இல்லாட்டி தசமதானங்கள்ல வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். விடையை வெரிஃபை பண்ணிக்கலாம் போயிடும். பெர்சன்டேஜ் மட்டும் தானே வித்தியாசம். ஸோ நாம என்ன செய்ய போறோம்? கேள்வி பேப்பர்ல இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் படியே நம்ம என்ன செய்ய போறோம்? நம்மளோட கேள்விகள் எல்லாமே என்ன செய்ய போறோம்? பாஸ் பேப்பர்ஸ் எல்லாம் செய்ய போறோம். ரைட். 2024 ஜூலை சிபிடி பாஸ் பேப்பர்ஸ்ல பாருங்க பிள்ளைகள். பகுதி ஏ, பகுதி பி, பகுதி சி என்று சொல்லி 3 பகுதிகள் இருக்கு. பகுதி ஏல பாத்தீங்கன்னு சொன்னா வதிவிட அந்தஸ்து சம்பந்தமான ஒரு கேள்வி வரும். நாம அதெல்லாம் பார்ப்போம். ரெண்டாவது கேள்வி உங்களுக்கு சோசியல் செக்யூரிட்டி கண்ட்ரிபியூஷன் லெவி சம்பந்தமான ஒரு கேள்வி போட்டிருக்காங்க. இது நாம இறுதியாக படிப்போம். இது 5 மார்க்ஸுக்கு வருது. மூணாவது வரி தொடர்பான வழக்குகள் சம்பந்தமாக நம்ம பிசினஸ் லோல படிச்சிருக்கிறீங்க கேசஸ். அத மாதிரி இதுல நம்ம ஒரு 10 அல்லது 12 வழக்குகள் பார்ப்போம். அந்த வழக்குகள்ல ஏதாவது ஒரு வழக்கை தொடர்படுத்தி என்ன செய்வாங்க? ஒரு 5 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வி வரும். இப்ப இது என்ன நம்ம என்ன செய்வோம்? இந்த வெட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு நம்ம படிக்க போற பாடங்கள். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா என்ன? மூலதன இலாப வரியை கணிப்பிடுக. ரைட். நம்ம மூலதன இலாப வரி எல்லாம் படிச்சிட்டோம். இந்த கொஸ்டினை நாம் என்ன செய்யணும்? பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். மூலதன இலாப வரிக்கு நீங்க ஒரு தரம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு என்ன செய்யுங்க, எங்க டவுட்னா எனக்கு கண்டக்ட் பண்ணுங்க. நானும் என்ன செய்வேன்? நம்ம ஒரு ஃபைனலா நம்ம ஒரு பேப்பர்ஸ் என்ன செய்வோம்? அனலைஸ் பண்ணி செய்யும் போது எக்ஸாமுக்கு அண்மையில நம்ம என்ன செய்வோம்? இந்த கேள்விகளை எல்லாம் என்ன செய்வோம்? நம்ம செஞ்சு பார்ப்போம். இதே போன்ற கேள்விகளை செஞ்சு பார்ப்போம். ரைட். மூலதன இலாப வரி வினா இலக்கம் 5 பாத்தீங்கன்னா 10 மார்க்ஸ் படி 3 கேள்விகள் வரும். அதுல ஒன்று வெட் கட்டாய வினா உங்களுக்கு வரும். அந்த வெட்ல பாத்தீங்கன்னு சொன்னா வெட் சதவீதம் என்ன செய்வாங்க? உங்களுக்கு தந்திருப்பாங்க. அதே போல பங்குடைமை வருமான வரி, இந்த கொஸ்டின்ல நம்ம என்ன செஞ்சிட்டோம்? பங்குடைமை வருமான வரி கணிப்பிடலாம் செஞ்சு பார்த்துட்டோம். ராதா தாராட கணக்கலாம். இது என்ன ஈஸியான விஷயம். இல்லாட்டி நாம் என்ன செய்வோம்? பிராக்டிஸின் போது நாம் என்ன செய்வோம்? இந்த கணக்குகளையும் செஞ்சு பார்ப்போம் ஃபைனலா. வினா இலக்கம் 7 பாத்தீங்கன்னு சொன்னா டெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இது நோட்ஸ் கேள்வி பிள்ளைகள், இது கணக்கில், இது பாடமாக்கி போட்டு எழுதணும். சரிதானே? இது குறிப்பிட்ட கேள்விகள் தொடர்ச்சியாக திருப்பி திருப்பி வரக்கூடிய கேள்விகள் இருக்கு. நான் வைக்கிற கிளாஸ்ல நான் என்ன செய்வேன்? இதெல்லாம் கேள்வி உங்களுக்கு ஃபுல்லா தியரட்டிக்கலா படிவேன். இந்த 10 மார்க்ஸ்ல நீங்க என்ன செய்யலாம்? ஆக குறைந்தது 5 மார்க்ஸ் என்ன செய்யலாம்? இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் பாடமாக்கி நான் என்ன செய்யலாம்? இந்த 10க்கு 10 மார்க்ஸ் பெறலாம். வினா இலக்கம் 8 பாத்தீங்கன்னா கம்பெனி வருமான வரி கணிப்பீடு. அடுத்தது தனிநபர் வருமான வரி கணிப்பீடு. இப்படி இருக்கு. ரைட். இப்படி இருக்கும்போது நாம் என்ன செய்வோம்? நாம இந்த வெட் சம்பந்தமான கணக்கை நாம் என்ன செய்வோம்? இன்றைக்கு செய்வோம். ரைட். ஆகவே எல்லாரும் என்ன செய்யுங்க? பேப்பர்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. கட்டாயம் பேப்பர்ஸை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. பேப்பர்ஸ் எடுத்து நீங்க என்ன செய்யணும்? என்னுடைய பிராக்டிஸ் பண்ணணும். ரைட். ஓகே. இப்ப நாம் என்ன செய்யணும்? வெட் சம்பந்தமான கேள்வி வந்த உடனே கீழே என்ன செய்யணும்? இது 10 மார்க்ஸ். கொஞ்சம் டைம், நீண்ட நேரம் டைம் எடுக்க தேவையில்லை. கொஞ்சம் ஸ்பீடா இருக்கணும். விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி தான் எனக்கு ஒரு டைம் போகும். மற்றபடி என்ன, இது ஸ்பீடா செய்யணும். என்ன கேட்டிருக்காங்க? 2024 மார்ச் 31 முடிவடைந்த காலாண்டிற்காக செலுத்த வேண்டிய வெட் எவ்வளவு? வெட்டை பொறுத்தளவில் என்ன செய்யணும் பிள்ளைகள்? ஒவ்வொரு மாதமும் வெட்டை சேகரிக்க சேகரிக்க அரசாங்கத்துக்கு என்ன செய்யணும்? அடுத்த மாதம் 20 என்ன செய்யணும்? வெட் அமௌண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணணும். ஆனா காலாண்டுக்கு ஒரு முறை என்ன செய்யணும்? அவங்க கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னா காலாண்டை தொடர்ந்து வரும் மாதம் முடிவடைவதற்குள் என்ன செய்யணும்? அவங்க வெட்டிக்கான வரி விபரத்திரட்டன அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன செய்யணும்? அவங்க சப்மிட் பண்ணணும். அதான் வெட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பார்ப்போம், டெக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்ப நாம என்ன செய்ய போறோம்? கேள்வி செய்ய போறோம். கேள்வி செய்யும் போது மிக கவனமா இருக்கணும். எத்தனை சதவீதத்துல கேள்வி செய்ய சொல்லியிருக்காங்கிறத பார்க்கணும். ஏன் உங்களுக்கு இருக்கிற பாஸ் பேப்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா 15 வீதம் இருக்கும், 8 வீதம் இருக்கும், 12 வீதம் எல்லாம் இருக்கு. அதுக்கு முதல் போகும்போது 11 வீதம் எல்லாம் வரும். உங்களுக்கு பழைய சட்டங்கள், பழைய பெர்சன்டேஜ் எல்லாம் வரும். இந்த வெட்டங்கிறது இலங்கையில் 8 வீதம் இருந்தது, இப்ப 18 வீதத்துக்கு வந்திருக்கு. இன்னும் என்ன செய்யலாம்? சேஞ்ச் ஆகலாம் வெட்டங்கிறது. சரிதானே? ரைட். அந்தந்த ஆண்டுகளை பொறுத்து கணக்கு மாறும்.
பெர்சன்டேஜ் மாறும். ஆக என்ன செய்ய போறோம்? இவ்வளவு தான் வெட். முதலாவது செம்மையாக்கள், ரெண்டாவது செம்மையாக்கள், மூணாவது செம்மையாக்கள், நாலாவது செம்மையாக்கள். 4 செம்மையாக்களுக்குரிய ஃபார்மேட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். செட் கேள்வியை வாசிப்போம். ரன் சலு என்பது உள்நாட்டு சந்தைகளில் ஆடைகளை வாங்கி விற்பனை செய்யும் வணிகத்தில் ஈடுபட்டுள்ள பெறுமதி சேர் வரிக்கு பதிவு செய்யப்பட்ட ஒரு நபர் ஆகும். பெறுமதி சேர் வரிக்கு பதிவு செய்யப்பட்ட நபர் தான் அரசாங்கத்துக்கு வெட்டென்னு செய்வார். பொதுமக்கள்கிட்ட இருந்து சேகரித்து அரசாங்கத்துக்கு சப்மிட் பண்ணுவார். அப்போ உங்களுக்கு பதிவு செய்யப்பட்ட நபர் கணக்கு தான் வரும், வேற பதிவு செய்யாத நபர் கணக்கு வராது. 2024 மார்ச் 31 முடிவடைந்த காலாண்டிற்கான பின்வரும் தகவல்கள் வணிகத்தின் கணக்கேடுகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டுள்ளன. கீழே உள்ள தகவல்கள் என்ன செஞ்சிருக்காங்க, தந்திருக்காங்க. இது நாம் என்ன செய்வோம், ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இதெல்லாம் செய்யறதுக்கு போது நாம் என்ன செய்யணும், வெட்டுக்கான ஒரு ஃபார்மேட் ஒன்று என்ன செய்யணும், உங்களோட பேப்பர்ல ப்ரிப்பேர் பண்ணணும். பேப்பர்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளுங்க. என்ன வணிகத்தின் என்ன முடிவடைந்த காலாண்டிற்கான கேள்வியில் இருக்கிற அதே விஷயம். கேள்வி என்ன இருக்கு, 2024 மார்ச் 31 முடிவடைந்த காலாண்டிற்கான என்ன வணிக நிறுவனம் என்று பாருங்க. வெட் வரி கணிப்பீடு 3 வரியில தலையங்க. என்ன வணிக நிறுவனம்? ரன்சலு வணிகத்தின். ரன்சலு வணிகத்தின். அப்ப நீங்க என்ன செய்யலாம், ரன்சலு வணிகத்தின். ரன்சலு வணிகத்தின் என்ன செய்யுங்க, நீங்க எழுதி கொள்ளுங்க. ரைட். இது மார்க்ஸ் இல்லாட்டியும் தலையங்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், பிராக்டிஸ்ல வச்சுக்கணும். வெட் ரேட் என்ன செய்ய போறோம், அந்த கணக்கை பொறுத்தது. நாம் என்ன செய்ய போறோம், இந்த கணக்குல 18% செய்ய போறோம். 18% என்ன செய்யலாம், நீங்க பதிவு செய்து கொள்ளலாம். இதுல கணக்குகளை பொறுத்து. ரைட். என்ன செய்யணும், விபரம். இதுல வழங்கல்கள் என்ன, வழங்கல் என்ன வேற ஒண்ணும் இல்லை பிள்ளைகள், விற்பனை. விற்பனை தர பெர்சன்டேஜ் சமன் என்ன, அந்த விற்பனைக்கான வெட் எவ்வளவுன்னு வரும். வழங்கல் என்ன நம்ம சொல்லுவோம் டெக்ஸ்ட்ல. சப்ளைஸ் அதுக்குரிய ரேட், அதுக்குரிய என்ன, வெட்டுக்குரிய பெருக்கினா வரக்கூடிய என்ன, வெட் வரி வரும். சரிதானே? அதுல என்ன செய்ய போறோம், தலைப்பொண்டு போடுவோம். என்ன என்ன தலை போடுவோம், ஒன்று வெளியீட்டு வரி. அந்த வெளியீட்டு வரியில இருந்து என்ன செய்வோம், உள்ளீட்டு வரியை கழிப்போம். வெளியீட்டு வரியில நான் சொல்லியிருக்கிறேன் என்ன செய்யணும், ஆக குறைந்த என்ன செய்யணும், 6 லைன் என்ன செய்யணும், நீங்க விடணும். உள்ளீட்டு வரிகள் என்ன செய்யலாம், ஒரு 10 லைன் வந்தாலும் போதும், பிரச்சனை இல்லை. 10 12 லைன் வந்தாலும் ஓகே. அந்த பேப்பர் ஃபுல்லா இருக்கும் உங்களோட கணக்கு. ஒரு பேஜ்ல நீங்க என்ன செய்யணும், ஃபார்மேட் அடிப்பீங்க. மற்ற பேஜ் என்ன செய்யணும், கொஞ்சம் இடம் விட்டு போட்டு தான் ஒர்க்கிங்கே செய்யணும் நீங்க. சரிதானே? ஒர்க்கிங் தேவை ஏற்பட்டால். ரைட். இந்த ஃபார்மேட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ணி போட்டு ஓகேன்னு சொல்லி மெசேஜ் போடுங்க. நம்ம கணக்குக்கு போவோம். வெளியிட்டு வர இங்கிலீஷ்ல தேவையில்லை. நீங்க, நான் உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் அவுட்புட் டெக்ஸ்ட்ங்கிறதுக்காண்டி தான் போட்டு காட்டிடுங்க. வெளியீட்டு வரி மைனஸ் உள்ளீட்டு வரி, அவ்வளவுதான். இங்கிலீஷ் வேர்டு ஞாபகம் வச்சு கொள்ளணும். ஏனெண்டா நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு போனா தமிழ்ல செய்ய மாட்டோம் பிள்ளை. நம்மட உள்நாட்டு விவர திணைக்கள் அவங்களோட வெப்சைட்ல பாத்தீங்கன்னு சொன்னா இங்கிலீஷ்ல இருக்கு அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்முலா. அவை இங்கிலீஷ்ல செய்வோம். அவை இங்கிலீஷ் வசனங்கள் என்ன, டெக்ஸ்டை பொறுத்த அளவுக்கு முக்கியம். ரைட். ஃபார்மேட் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? ஃபார்மேட் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? டெக் சம்பந்தமான டவுட்ஸ் வருகின்ற போது நீங்க என்ன செய்யலாம், நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க என்ன செய்யலாம், இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கும், இந்த நம்பர் இருக்கும். அதாவது அட்மின்ட்ட கேட்டீங்கன்னு சொன்ன இந்த நம்பர் தருவாங்க. நீங்க என்ன செய்யலாம், நீங்க டவுட்களுக்கு கண்டக்ட் பண்ணுங்க. ஒரு எக்ஸாமுக்கு குறுகிய காலம் தானே இருக்கு. எக்ஸாமுக்கு குறுகிய காலம் இருக்கிறதால நீங்க என்ன செய்யுங்க, டவுட்கள் வரும்போது நீங்க என்ன செய்யலாம், எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்புங்க. நான் உங்களுக்கு கிளியர் பண்ணும். சரிதானே? ரைட். இல்லாட்டி அட்மினுக்கு அனுப்பினாலும் அட்மின் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ரைட். ஓகே. ஃபார்மேட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க தானே? ரைட். அப்போ நேரடியாக கணக்குக்கு போகும். இந்த கணக்கு செய்யக்கு மிச்சம் அவதானம் இருக்கணும். சில புது விஷயங்களும் வரும் நமக்கு, அதை தெரிஞ்சு கொள்ளணும். நான் எப்படின்னு பார்ப்போம். 2024 மார்ச் 31 முடிவடைந்த காலாண்டுக்கான வருமான விவரங்கள் கீழே திறக்கப்பட்டுள்ளன. என்ன செய்யப்படவில்லை, வெட் உள்ளடக்கப்படவில்லை. வெட் உள்ளடக்கப்படவில்லை என்ற என்ன, இது 100%. நாம தான் என்ன செய்யணும், நம்ம கல்குலேட் பண்ற நாம தான் இதுக்கு வெட் கண்டுபிடிக்கும். அப்ப என்ன சொல்லியிருக்காங்க, முதலாவது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைத்தறி ஆடைகளை விற்பனை செய்கின்றார். அப்ப உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைத்தறி ஆடைகளின் விற்பனை. ரைட். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைத்தறி ஆடைகளின் விற்பனை. ரைட். எடுத்துட்டோம். அடுத்தது என்ன, அது அமௌண்ட் எவ்வளவு பிள்ளைகள், 3,786,000.
3 மில்லியன் 786,000 அமௌண்ட்டையும் என்ன செய்யணும் எடுக்கும். இந்த இருக்கு அமௌண்ட் எல்லாருக்கும் ஸ்கிரீன் விளங்க மாட்டேங்குது. 3,786,000 அதை சப்ளைஸுகளே பதிவு. ரைட். இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நாம கைத்தறி ஆடைகள் என்ன ஹேண்ட்லூம் ஐட்டம் என்று சொல்லுவோம் தானே. அந்த ஹேண்ட்லூம் ஐட்டம் நாம விற்பனை செய்கின்ற போதும் பொதுமக்கள்கிட்ட இருந்து நாம வெட் வரியினை அறவீடு செய்கின்றோமா என்று சொல்லி யோசிக்கும். ஆனா என்னன்னு சொன்னா ஹேண்ட்லூம் ஆடைகள் என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா வெட்டிலிருந்து என்ன செய்யப்பட்டிருக்கு பிள்ளைகள் விலக்களிக்கப்பட்டுள்ளது. விலக்களிக்கப்பட்டதுன்னா என்ன? இப்ப மருந்து பொருள் நீங்க பார்மசியில மருந்து வாங்கும்போது உங்கள்ட்ட வெட்டெடுக்காங்களா பார்மசியால இல்ல. அதே போல ஹேண்ட்லூம் பான் விற்பனை மருந்து பொருட்கள் விற்பனை லொரி விற்பனையின் போதெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க. உங்களிடமிருந்து வெட் வரியை அறவீடு செய்ய மாட்டார்கள். பில்லுல வெட் வரி வராது. அது எங்க இருக்குன்னு சொன்னா நம்முடைய அரசாங்கம் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா அரசாங்கம் அவங்க ஒரு லிஸ்ட் ஒன்று வெளியீடு செஞ்சிருக்காங்க. இந்த லிஸ்ட்டை பாடமாக்குறதுல நாம எல்லாம் பாடமாக்குறதுல அது பெரிய ஒரு லிஸ்ட். எத்தனை பேஜ் பிள்ளைகள்? 13 பேஜ் ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கு. அந்த லிஸ்ட்ல சொல்லியிருக்காங்க பின்வரும் பொருட்களுக்கு என்ன செய்வானா நீங்க வெட் வரியினை அறவீடு செய்ய வேண்டாம் பொதுமக்கள்கிட்ட என்று சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ நாம் என்ன செய்யணும்? பொதுமக்கள்கிட்ட என்ன செய்யலாது வெட் வரியினை அறவிடக்கூடாது. இப்ப என்னென்ன பொருட்கள் என்று பாருங்க. என்னென்ன பொருட்கள்ங்கிறத நீங்க நோட் பண்ணணும், பேப்பர்ல நோட் பண்ணுங்க. என்ன? ரைட். கோதுமை மா. கோதுமை மாக்கு என்ன வெட் வரி இல்லை. என்ன? மருந்து பொருட்கள் வெட் வரி இல்லை. ஆயுர்வேத பொருட்கள் ஆயுர்வேத மருந்துகளை தயாரிப்பதற்கான பொருட்கள் என்ன வெட் வரி இல்லை. அப்படி என்ன செய்யப்படுதுன்னா நிறைய பொருட்கள் இருக்கு. அதுல முக்கியமானதை நான் பார்க்கணும். ரைட். இருக்கு புக்ஸ். ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பயிற்சி செய்யறதுக்கான புக்ஸ் இருக்கு தானே. காசோலை புத்தகம் மெகாசின்ஸ் நியூஸ் பேப்பர் டைரிஸ் அது தவிர வேற புத்தகங்கள் இருக்கு தானே. ரைட். அந்த புக்குகளுக்கும் என்ன நாவல்களுக்கெல்லாம் என்ன வெட் வரி இல்லை. அப்படி அடுத்தது என்ன? அப்படியே ஒன்று ஒன்று என்ன செய்யறேன்னா பார்த்து வாங்க. நிறைய பொருட்கள் இருக்கு பிள்ளைகளுக்கு. அக்ரிகல்ச்சரல் சீட்ஸ் நீங்க தாவரங்களை உருவாக்குறதுக்கான விதைகள் அதுகளுக்கும் என்ன வெட் இல்லை. அக்ரிகல்ச்சரல் பிளான்ட் நீங்க மாமரம் தென்னை மரம் எல்லாம் போய் வாங்க ஒரு இடத்தை கொள்வனவு செஞ்சீங்கன்னா என்ன செய்ய மாட்டாங்க. அதுக்கெல்லாம் வெட் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அடுத்தது என்ன? அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா ரால் ப்ரௌன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கும் என்ன வெட் வரி இல்லை. சோலார் பேனல் மொடியூல்ஸ் இதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. மேபி உங்களுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப சோலார் பேனல்ங்கிறது என்ன? எல்லோரும் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு விஷயம். சோலார் பேனல் நம்ம வாங்க போனோம்னு சொன்னா கடையில பில் தருவாங்க. வெட் இல்லாம தான் தருவாங்க. ஏன்? வெட்டிலிருந்து என்ன செய்யப்பட்டிருக்கு? சோலார் பேனல் விலக்களிக்கப்பட்டிருக்கு. அதே போல என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா ஆஹ், லொரி லொரி ஐட்டம் இருக்குதானே. இப்ப நீங்க பயணத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்களே லொரி. அந்த லொரிகளை நாம வாங்கினோம்னா என்ன நம்ம வெட் சார்ஜ் பண்ண தேவையில்லை. அந்த லொரிയുടെ கிரயத்தையும் அந்த கஸ்டம்ஸுக்குரிய வரியையும் கொடுத்தோம்னா போதும் வெட் வரி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் அரசாங்கம் என்னென்ன விடயங்களை எல்லாம் ஊக்குவிக்க விரும்புதோ அதை ஒன்றுக்கும் என்ன வெட் இல்லாம தான் இருக்கு இலங்கையில். சரிதானே. ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டுக்கு வெட் இல்லை. இப்ப எல்லாத்தையும் பாடமாக்குறேன். நான் இப்ப நான் ஹைலைட் பண்ணி வர விடயங்களை தான் பாடமாக்க வேண்டியது. அதுல என்ன இருக்கும்? அடுத்தது இப்போ எடுகேஷனல் சர்வீசஸ் டிஜிட்டல் டியூட்டர்ஸ் எல்கே ஒரு பதிவு செய்யப்பட்ட நிறுவனம். அவங்க என்ன செய்றாங்க? உங்களுக்கு எடுகேஷன் சர்வீஸை வழங்கும் போது உங்கள்ட்ட இருந்து வெட்டை சார்ஜ் பண்றாங்களா? வெட்டை சார்ஜ் பண்ணல. அப்ப என்ன? எடுகேஷன் நிறுவனங்கள் யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் இப்போ டபிள்யூஐடி இதெல்லாம் என்ன உங்கள்கிட்ட வெட் சார்ஜ் பண்றாங்களா? ஏற்கனவே அவங்களோட எக்ஸாம் ஃபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரினுவல் ஃபீஸ் எக்ஸம்ஷன் ஃபீஸ் எல்லாம் கூட வெட்டையும் சார்ஜ் பண்ண நடக்கும். 1000 ரூபாய்க்கு 180 ரூபாய் என்ன செய்வாங்க சார்ஜ் பண்ணுவாங்க. அப்ப என்ன அநியாயம். அவங்க எஜுகேஷன் சர்வீஸ் எல்லாம் வெட் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ரைட். அதே போல சில பொருட்கள் இருக்கு பிள்ளைகள். இந்த இருக்கிறத பார்த்துக்கொள்வோமா. இது முக்கியமான விஷயம். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற எண்ணெய் கோகோனட் ஆயில் தேங்காய் எண்ணெய்களுக்கு என்ன வெட் இல்லை. அதே போல என்ன ஹேண்ட்லூம் டெக்ஸ்டைல்ஸ் இந்த இருக்கு. ஹேண்ட்லூம் டெக்ஸ்டைல்ஸ் இந்த இருக்கிற விஷயம் இந்த ப்ளூ கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற ஹேண்ட்லூம் ஐட்டம்ல இருக்குதானே அதுக்கெல்லாம் வெட் வரி இல்லை. இறக்குமதி செஞ்சு வித்தாங்கன்னா அதுக்கு வெட் இருக்கு. உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற ஹேண்ட்லூம் ஐட்டத்துக்கு என்ன வெட் வரி இல்லை. ரைட். அதே போல உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற சாஃப்ட்வேர்ஸ்
உள்நாட்டில் ஒரு 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 சாஃப்ட்வேர் டெவலப்பர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்காரு, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றாருன்னு சொன்னா அதை விற்பனை செய்கின்ற போது என்ன, அதுக்கு வெட் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. வெட் பொதுமக்கள்கிட்ட இருந்து எடுக்க இயலாது, அது சலுகை வரும். அப்படி என்ன செய்யப்படுது? இந்த பான், பிரெட் என்னத்தையும் தானே பான். நீங்க பேக்கரியில பான் வாங்கும்போது வெட் கொடுத்துருக்கீங்களா? இல்ல. முட்டைகள், முட்டைக்கு வெட் இல்ல. லிக்விட் மில்க், திரவ நிலையில உள்ள பால், அடுத்த டீ, தேயிலைத்தூள், இதுக்கெல்லாம் என்ன வெட் இல்லை. ஏன்? நம்ம வெட்டை சார்ஜ் பண்ண மாட்டேன், என்ன நடக்கும் பிள்ளை? விலை கூடும். அரிசி, அரிசிமா, எல்லாமே என்ன ரைட், ஒன்றுக்குமே என்ன வெட் இல்லை. இப்படி என்ன செய்யப்படுது? நிறைய பொருட்கள் இருக்கு. இந்த பொருட்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? நாம வெட் சார்ஜ் பண்ண முடியாது. இந்த பொருட்கள் எல்லாமே என்ன, வெட்டிலிருந்து விலக்களிக்கப்பட்டவை. அப்ப நாம வெட்டுக்கு பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆள், நாம என்ன செய்யறோம்? ஒரு வணிகத்தை மேற்கொள்றோம் என்று சொன்னா நம்மட பொருட்களுக்கு வெட்டி இருக்கா இல்லையாங்கிறதுல என்ன செய்யணும்? நம்ம அவதானம் இருக்கணும். ஏன்? இது சட்டத்தோட சம்பந்தப்பட்டது. இந்த சட்டத்தை மீறினோம்னு சொன்னா என்ன, நமக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. ரைட், இப்ப பார்ப்போம். இப்ப உள்நாட்டுல தயாரிக்கப்பட்ட கைத்தறி ஆடைகளை நாம் என்ன செய்யறோம்? இந்த ரன்சலு வணிகம் விற்பனை செய்யும். விற்பனை செஞ்சா பொதுமக்கள்கிட்ட இருந்து இவங்க வெட் சார்ஜ் பண்ண இயலுமா? சார்ஜ் பண்றேன்னு சொன்னா அவங்கள்ட்ட இருந்து விதிக்கிற, அவங்களோட பில்லோட சேர்க்கிற, அதான் சார்ஜ்னு சொல்லுவோம், விதித்தல். அவங்கள்ட்ட இருந்து சார்ஜ் பண்ண இயலுமா? இல்ல. இது என்ன? விலக்களிக்கப்பட்டது. ஹேண்ட்லூம் பார்த்து பிள்ளை, விலக்களிக்கப்பட்டது. விலக்களிக்கப்பட்டது, எக்ஸம்ட். ஆகவே என்ன, இவங்க என்ன செய்யலாம்? வெட் சார்ஜ் பண்ணல டேஷ், பூஜ்ஜியம் வராது. என்ன வரும்? டேஷ். விலக்களிக்கப்பட்டது. இப்ப கைத்தறி ஆடை, மருந்து பொருள், அப்படி ஏதாவது விற்பனை, பான் விற்பனை, வேற அரிசிமா விற்பனை, கோகனட் ஆயில் விற்பனை, சோலார் பேனல் விற்பனை என்று சொல்லி வந்தா நீங்க என்ன செய்யலாது? பொதுமக்கள்கிட்ட இருந்து வெட் வரியினை அறவீடு செய்ய முடியாது. வெளியீட்டு வரிங்கிறது என்ன? எப்போதும் விற்பனையோட சம்பந்தப்பட்டது. பொதுமக்கள்கிட்ட இருந்து நீங்க அறவீடு செய்யுது. நீங்க ஹேண்ட்லூம் ஐட்டம் விற்பனை செய்கின்ற அறவீடு செய்ய முடியுமா? அறவீடு செய்ய முடியாது, விலக்களிக்கப்பட்டது. சரிதானே? ரைட். அதே போல ரெண்டாவது, இறக்குமதி செய்யப்பட்ட ஆடைகளின் விற்பனை. ஆடைகள் என்ன செய்யறாரு? உள்நாட்டுல உற்பத்தி செய்யல, இந்தியாவுல இருந்து, பிலிப்பைன்ஸ்ல இருந்து, சைனாவுல இருந்து என்ன செய்யறாரு? ஆடைகளை இறக்குமதி செஞ்சு என்ன செய்யறாரு சொன்னா ஆடைகளை விற்பனை செய்யறாரு. இதுக்கு நாம அறவீடு செய்யணுமா இல்லையா? பொதுமக்கள்கிட்ட இருந்து அறவீடு செய்ய வேண்டும். பொதுமக்கள்கிட்ட இருந்து வெட் சேகரிக்கணும். அரசாங்கம் இதுக்கு விலக்களிப்பு தரல. அமௌண்ட் எவ்வளவு? 27,764,000. 27,764,000. 27,764,000. வெட் என்ன செய்யணும்? பொதுமக்கள்கிட்ட இருந்து என்ன செய்யணும்? அவங்க அறவீடு செய்ய வேண்டும். ஏன்? இறக்குமதி செஞ்சு வித்தோம்னா, இறக்குமதி செய்து விற்கிற பெரும்பாலான பொருட்களுக்கு என்ன, நம்ம வெட்ட அறவிடுவோம். உள்நாட்டுல உற்பத்தி செய்யப்படுற ஆடைக்கு தான் வெட்டு இல்லையே தவிர, இறக்குமதி செய்யற ஆடைக்கு என்ன, அதை விற்பனை செஞ்ச மனுஷன் அதுக்கு வெற்றி. நாம ஒரு வெட்டுக்கு பதிவு செய்யப்பட்டால் எந்த பொருளை யாருக்கு வித்தாலும் அவற்றிலிருந்து வெட்டெடுக்கணும், விலக்களிக்கப்பட்டதை தவிர. அப்ப எத்தனை சதவீதம் இவற்றிலிருந்து வெட் வரி நாம வாங்கி எடுப்போம்? 18% வெட் வரி வாங்கி எடுப்போம். இப்போ 18% எவ்வளவு வரும் பிள்ளைகள்? கால்குலேட் பண்ணி செட் பாக்ஸ்ல ஆன்சர்ஸ் அனுப்புங்க. 18% எவ்வளவு? 27,764,000 தர 18 0.18 பெருக்கினீங்கன்னா சரி, ஒரு 4,99, 4,997,520. ரைட், ரைட், ரைட். உங்களோட ஆன்சர் கரெக்ட். ரைட். அப்ப என்ன, பொதுமக்கள்கிட்ட இருந்து நாம என்ன செஞ்சிட்டோம்? வெட்டை வாங்கி எடுத்துட்டோம். விஷயம் முடிச்சு. இப்ப இதுல பாருங்க பிள்ளைகள், நம்ம ஃபார்மேட் படிக்கும் போது ஃபார்மேட்ல நிறைய விஷயம் படிச்சோம். ஏற்றுமதி எல்லாம் படிச்சோம். வந்திருக்கா? பாருங்க, ரெண்டு விஷயம் தான் வந்திருக்கு. ரைட். இது ரெண்டு விஷயமும் எல்லாருக்கும் கிளியரா பிள்ளைகள்? என்ன செட் பாக்ஸ்ல ரிப்ளை பண்ணுங்க. இது எல்லாருக்கும் கிளியரா? ரைட், கிளியர். ரைட். தேங்க்யூ.
கட்டாயம் ஃபார்மேட் கிளாஸையும் பாருங்களா. லாஸ்ட் கிளாஸ் வராதாக்கள் ஃபார்மேட் கிளாஸை பார்க்கணும். ரைட், ஓகே. ரெண்டாவது செம்மையாக்களுக்கு வாங்க. இப்ப ரெண்டாவது செம்மையாக்கள்ல மிகவும் முக்கியமானது பிள்ளைகள் என்ன செய்யணும்னு சொன்னா வாசிக்கும். கிரகித்தலுங்கிறது முக்கியம். என்ன சொல்லியிருக்காங்க? கம்பெனியானது காலாண்டில் கீழ்வரும் உள்ளீட்டு வரியை செலுத்தி இருந்தது. என்ன சொல்றாங்க? செலுத்திய உள்ளீட்டு வரி. அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? வெட் செலுத்திருக்காங்க. ஆட்களுக்கு வெட்ட கொடுத்திருக்காங்க. எவ்வளவு வெட் செலுத்திருக்காங்க? இறக்குமதி செய்யப்பட்ட ஆடைகள் மீது, கைத்தறி ஆடைகளின் போக்குவரத்தின் மீது, சிஇஓவினால் பயன்படுத்தப்படும் மோட்டார் காரின் மீது, அலுவலக செலவின் மீது என்ன செஞ்சிருக்காங்க? வெட்வரியினை செலுத்தியுள்ளார்கள். அப்ப நாம் என்ன செய்யணும்? வெளியீட்டு வரியிலிருந்து என்ன செய்யணும்னா பிள்ளைகள் உள்ளீட்டு வரியை நாம் என்ன செய்யணும்? கழிக்கணும். அப்ப எங்க நம்ம 6 லைன் விட்டுருப்போம், மைனஸ் உள்ளீட்டு வரி. உள்ளீட்டு வரியில என்ன செய்யணும்? ரைட், நல்லா அவதானமா இருக்கும். உள்ளீட்டு வரியில அவங்க தந்திருக்கிறது என்ன? இந்த வளங்களுக்குரிய அமௌண்டா, கொள்வனோட பெறுமதியா? கொள்வனோட பெறுமதி இல்லை. கொள்வனோட பெறுமதி தந்தா தான் நாம கொள்வனோட பெறுமதியை எடுத்துக்க என்டர் பண்ணி போட்டு நம்ம என்ன செய்யணும்? 18 வயதால பெருக்கணும். இது கொள்வனவு பெருமை தந்திருக்காங்களா? இல்ல. அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. வெட் அமௌண்ட் தந்திருக்காங்க. அப்ப நாம என்ன செய்யணும்? வெட் அமௌண்ட் நாம பதியறதுக்கு என்ன செய்யணும்? இங்க நாம கேள்வி கேட்க வேண்டும். உள்ளீட்டு வரியாக இங்கே கோர முடியுமா, கோர முடியாதா? என்ன செய்யணும்? நாம என்ன செய்யணும்? கோரிக்கை விடுக்கணும். உள்ளீட்டு வரியாக கோர முடியுமா, கோர முடியாதான்னு கேட்கணும். கோர முடியும் என்று சொன்னா மட்டும்தான் என்ன செய்யணும்? இந்த பாக்ஸுக்கு அமௌண்ட் வரும். கோர முடியாது என்ன செய்யாது? இந்த பாக்ஸுக்கு அமௌண்ட் வராது. இந்த yellow கலர்ல ஹைலைட் பண்ணிக்கிறதுக்கு வராது. ஏன்? இப்படி நாம பொதுமக்கள்கிட்ட இருந்து வெட் வரியை வாங்கி யார்கிட்ட ஒப்படைக்கும்? அரசாங்கத்திட்ட ஒப்படைக்கும். அப்ப அரசாங்கம் நமக்கு ஏதாவது சலுகைகள் தர வேண்டும் தானே? நம்ம ஒரு அரசாங்கத்துக்கு தானே வரியை கலெக்ட் பண்ணி கொடுப்போம். நாம டெக்ஸ் கலெக்ஷன் ஏஜென்ட். நம்ம பதிவு செஞ்ச மாட்டோம். நம்ம வரியை வாங்கி அரசாங்கத்திட்ட ஒப்படைக்கிறார்கள். அப்ப அதுக்கு அரசாங்கம் நன்றி தெரிவிக்கும் விதமா தான் என்ன செய்யறாங்க? இப்ப நீங்க எங்களுக்கு வாங்கி தாரீங்க, எங்களுக்கு வரியை வாங்கி தரும்போது சில விடயங்களை நீங்க என்ன செய்யலாம்? அதுல இருந்து கழிச்சு போட்டு பேலன்ஸ் எங்களுக்கு பே பண்ணுங்க என்று சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்ன விடயங்களை நாம் என்ன செய்யணும்? இங்கே கழித்துக் கொள்ள வேண்டும். சரிதானே? ரைட். என்ன விடயத்தை கழிச்சுக் கொள்ளலாம்? முதலாவது விஷயம், ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம். முதலாவது என்ன பிள்ளைகள்? இறக்குமதி செய்த ஆடைகள் மீது செலுத்தப்பட்ட வரி கோர முடியுமா, கோர முடியாது? ஆன்சர் பண்ணுங்க. கேன் கிளைமோ கான்ட் கிளைம்? கோர முடியுமா, கோர முடியாது? நம்ம இறக்குமதி செய்த ஆடைகள் என்ன செய்யறோம்? பொதுமக்களுக்கு விற்பனை செய்யறோம். அரசாங்கத்துக்கு நாம் என்ன செய்யறோம்? வரியை வாங்கி கொடுக்கும். அப்ப நாம் என்ன செய்யணும்? இந்த இறக்குமதி செய்யப்பட்ட ஆடைகள்னா வரிக்குட்பட்ட வளங்கள். இது இறக்குமதி செய்த ஆடைக்கு பொதுமக்கள்கிட்ட வரி வாங்குறோம்டா, இதோட சம்பந்தப்பட்ட செலவுகள் இருக்கு தானே? அதோட சம்பந்தப்பட்ட செலவுகள் மீது நாம வெட் செலுத்தினால் அதனை நீங்க என்ன செய்ய முடியும்? கோர முடியும். கேன் கிளைம். நீங்க என்ன செய்யணும்? கோர முடியும் என்று எழுதணும் இல்லையா? கோர முடியும். கோர முடியும். கோர முடியும். எவ்வளவு அமௌண்ட் கோர முடியும்? எழுதி கொள்ளுங்க. அமௌண்ட் அனுப்புங்க. எவ்வளவு? ரைட். நேரடியாகவே அவர் வரியை தந்திருக்காரு. அப்ப என்ன சொல்லணும்? அந்த அமௌண்ட் அப்படி எழுதும். 1325. 1325. ரைட், ஓகே. கோர முடியும். அப்ப நீங்க ஹைலைட் பண்ண தேவையில்லை. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹைலைட் பண்ண 1325. ரைட், ஓகே. ரெண்டாவது. ரெண்டாவது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைத்தறி ஆடைகளின் போக்குவரத்தின் மீது. இப்ப உள்நாட்டில் உற்பத்தி செஞ்ச கைத்தறி ஆடை இருக்கு தானே, ஹேண்ட்லூம் ஐட்டம் இருக்கு தானே பிள்ளை? அந்த ஹேண்ட்லூம் ஐட்டத்தை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கு என்ன செஞ்சிருக்கு? அந்த ஹேண்ட்லூம் ஐட்டத்தை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கு அவர் வெட் பே பண்ணிருக்க. இதை கோர முடியுமா, கோர முடியாதா என்கிற நமக்கு வந்த கேள்வி. கோர முடியுமா, கோர முடியாதா? உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைத்தறி ஆடைகளின் போக்குவரத்தின் மீது செலுத்தப்பட்ட வரியை கோர முடியுமா, முடியாதா?
ரைட், நல்லா விளங்கிக் கொள்ளணும். நாம ஃபார்மேட் படிச்சோம் பிள்ளைகள். பாருங்க, விலக்களிக்கப்பட்ட வளங்களுடன் தொடர்புபட்ட செலவுகளுக்கு என்ன செலுத்திய வரி இருக்குதானே. அந்த விலக்களிக்கப்பட்ட வளங்களுக்கு நாம செலுத்தின வரி இருக்குதானே. ஏதாவது உள்ளீட்டு வரி செலுத்தியிருந்தோம்டா அதனை கோர முடியாது. ஃபார்மேட் முக்கியம். ஆகவே நம்ம என்ன செய்யணும்? அப்ப என்ன எழுதணும் இதுல? கோர முடியாது. கோர முடியாதுன்னா என்ன மீனிங்னா உள்ளீட்டு வரியாக கோர முடியாது. அதான் நம்ம சொல்றது. கோர முடியாது. ரைட், முடிஞ்சு. கோர முடியாதுன்னா என்ன பிள்ளைகள்? டேஷ். முடிச்சு 10 மார்க்ஸ் நம்ம குறிப்பிட்ட மார்க்ஸ் வருது. மூணாவது லேசான கணக்கு இது. நிறைய பேர் குழம்புற வெட்டில. அதை நான் இல்லவா சொல்லித்தரேன். அடுத்தது பாருங்க, சிஇஓவினால் பயன்படுத்தப்படும் மோட்டார் வாகனங்களின் பராமரிப்பு செலவின் மீது அது அப்படியே எழுதுறதுதான் விபரம். சிஇஓவின் மோட்டார் வாகன பராமரிப்பு செலவு எவ்வளவு? 14,500. கோர முடியுமா கோர முடியாதா? சொல்லுங்க பாப்போம். இதுக்கு மோட்டார் காருங்கிறது நம்முடைய டெக்ஸ்ட்ல முக்கியமான ஒரு விடை. மோட்டார் காருக்கு வெட் செலுத்தினால் கோர முடியுமா கோர முடியாதா? ரிப்ளை பண்ணுங்க செட் பாக்ஸ்ல. என்ன? கேன் கிளைமா காண்ட் கிளைம்? எஸ் ஓ நோ? எஸ்ன்னு கூற முடியும், நோன்னு கூற முடியாது. சொல்லுங்க. மோட்டார் கார் விசேடமான ஒரு பொருள் நம்முடைய. என்ன? கார் என்று சொன்னாலே பிள்ளை நம்முடைய ஆடம்பர பண்டவர். என்ன செய்யலாது? காரோட சம்பந்தப்பட்டதுக்கு என்ன செய்யலாது? நம்ம வெட் செலுத்தி இருந்தோம்டா கோர முடியாது. நம்ம அதை ஃபோர்மேட்ல படிச்சிருக்கோம். சிஓவினால் பயன்படுத்தப்படும் மோட்டார் கார் இப்ப லொரி ஒன்று திருத்த செலவு செய்தி. வேறு திருத்த செலவுகள் கார் தவிர்ந்த வேறு திருத்த செலவு உள்ளது. அதுக்கு என்ன செய்யலாம்? நீங்க கோரலாம். இதுக்கு என்ன செய்யலாது? இதுக்கு கோர முடியாது. இதுக்கு நீங்க என்ன செய்யலாது? கோர முடியாது. சரியா? அதுல கிளியரா இருக்கும். மோட்டார் காரோட சம்பந்தப்பட்டது கோர முடியாது. ரைட், குட். அடுத்தது நாலாவது விஷயம், கோர முடியாதுன்னு டேஷ் தான், வேற ஒண்ணும் இல்லை. அடுத்தது முக்கியமான விஷயம், அலுவலக செலவினங்கள் மீது. இப்ப பாருங்க புள்ளே, அலுவலக செலவீனம் என்று சொல்றது இந்த கைத்தறி ஆடைக்கு மட்டும் பொருந்துமா, இறக்குமதி ஆடைக்கு மட்டும் பொருந்துமா, அல்லது ரெண்டுட விற்பனைக்கும் அலுவலக செலவு பொருந்துமா? இது எதோட சம்பந்தப்பட்ட மேந்தலை? இதோட சம்பந்தப்பட்ட மேந்தலையா, முதலாவதோட இரண்டாவது சம்பந்தப்பட்ட மேந்தலையா, அல்லது ரெண்டுக்கும் சேர்த்த மாதிரி உள்ள மேந்தலையா? என்ன மேந்தலை? அலுவலகத்தில் நம்ம லெவல் 2ல படிச்சிருக்கோம் மேந்தலை பகிர்ந்தலாம். இதுல பொதுவா தானே சொல்லியிருக்கார், நேரத்தோட சொல்லியிருக்கார். இறக்குமதி செய்யப்பட்ட ஆடைக்கு வேறையா, கைத்தறி ஆடைக்கு வேறையா சொல்லியிருக்கார். நம்ம பார்க்கலாம். விலக்களிக்கப்பட்டதுக்கு கோர முடியாது, விலக்களிக்கப்படாத வரிக்குட்பட்டதுக்கு கோர முடியும்னு படிச்சுட்டோம். இப்போ அலுவலக செலவு என்னண்டா பிள்ளைகள்? ரெண்டும் கலந்து. ஆபீஸ்ல இருக்காங்க ஸ்டாஃப், நான் கைத்தறி ஆடையோட சம்பந்தப்பட்ட வேலையை மட்டும்தான் செய்வேன், அதுக்கு மட்டும்தான் எனக்கு சம்பளம் தரணும்னு சண்டை பிடிப்பார் அவரா? இல்லை. யாரு வந்தாலும் கைத்தறி கேட்டா கைத்தறி ஆடையை விற்பனை செய்யணும். அஹ், இறக்குமதி செய்யப்பட்ட ஆடைகள் கேட்டா இறக்குமதி செய்யப்பட்ட ஆடையை விற்பனை செய்யணும். அவருக்கு வழங்கிய சம்பளம் என்ன சம்பளம்? அலுவலக செலவு, அலுவலக செலவு, நிர்வாக செலவு, பொதுவான செலவு. இப்படி தந்திருந்தால் நம்ம என்ன செய்யணும் என்று சொன்னா, பொதுவான செலவுகள் தந்திருந்தால் மிச்சம் அவதானமா இருக்கும். பொதுவான செலவு தந்திருந்தா என்ன செய்யணும்டா பிள்ளைகள்? விலக்களிக்கப்பட்டதோட சம்பந்தப்பட்ட செலவு அதுக்குள்ள உள்ளடங்கி இருந்தா அதை பிரிச்செடுக்கும். அதை பிரிச்செடுத்து அதுக்கு கோர முடியாது. வரிக்குட்பட்ட நம்ம பொதுமக்கள் இருந்து வரி வாங்கக்கூடிய வரிக்குட்பட்ட விடயங்கள் எதுவும் இருந்தா நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யணும்? கட்டாயம் உள்ளிட்டு வரி என்ன செய்ய முடியும்? கோர முடியும். நீங்க டயர்ட்ல சோம்பேறி தனத்துல என்ன செய்வீங்க? இதற்கு பிரிக்கலாம் பெருக்கலான்னு இதுல அமௌண்ட்டை போடாம விட்டீங்கன்னா அரசாங்கத்துக்கு கூடுதலான வெட்ட செலுத்த வேண்டி வரும். ஆக என்ன செஞ்சிருவாங்க? நம்ம கம்பெனியை விட்டு வேலையை விட்டு நிப்பாட்டி போட்டுருவாங்க நம்ம. ஆக என்ன செய்யணும்? அலுவலக செலவினங்கள் மீது எவ்வளவு அமௌண்ட் செலுத்திருக்காருங்க முதலாவது பார்க்கணும். எவ்வளவு அமௌண்ட் செலுத்திருக்காரு? எவ்வளவு அமௌண்ட் செலுத்திருக்காரு? 4,64,000. அப்ப என்ன செய்யணும்? 4,64,000 எடுக்கும். இந்த 4,64,000 இருக்கு தானே. இந்த 4,66,000 ரெண்டு விஷயங்கள் இருக்கும் பிள்ளை. ஒன்று என்ன? அதுக்குள்ள இருக்கக்கூடிய முதலாவது விடை, நான் முதலாம் நம்பர் போடுறேன், நீங்க போடுவானா, முதலாவது விஷயம் அதுக்குள்ள இருக்கும் என்ன என்று சொன்னா, விலக்களிக்கப்பட்டதோட சம்பந்தப்பட்டது, அதாவது கைத்தறியோட சம்பந்தப்பட்டது. விலக்களிக்கப்பட்ட வளங்களுடன்
தொடர்புடைய தொடர்புடைய செலவு. அதுக்குள்ள விலக்களிக்கப்பட்ட வளங்களோட தொடர்புடைய செலவும் இருக்கும். ரெண்டாவது என்ன இருக்கும்? ரைட், வரிக்குட்பட்ட வளங்களோட தொடர்புபட்ட செலவும் இருக்கும். செலவும் இருக்கும். நம்முடைய சட்டம் என்ன சொல்லுது? வரிக்குட்பட்ட வளங்களோட சம்பந்தப்பட்ட செலவு இருந்தா நீங்க என்ன செய்யுங்க? அதை கோர முடியும். கோர முடியும். கோர முடியும் என்ற என்ன மீனிங் பிள்ளைகள்? கோர முடியும் என்று சொன்னா நீங்க இங்க அமௌண்ட பதிவு செய்யலாம். இந்த பிரச்சனையுமே இல்லை. கோர முடியும் என்று. கோர முடியாதுன்றா என்ன? ரைட், கோர முடியாதுன்றா நீங்க என்ன செய்யலாம்? அமௌண்ட் பதிவு செய்யல. கோர முடியும். இப்ப நாம என்ன செய்யணும்? இந்த 4,64,000 ஹைலைட் பண்ணி வைக்க. இந்த 4,66,000க்குள்ள விலக்களிக்கப்பட்ட வளங்களோட தொடர்புடையது எவ்வளவு அமௌண்ட் இருக்கு? வரிக்குட்பட்ட வளங்களோட தொடர்புபட்டது எவ்வளவு இருக்கு? ஏதாவது இங்க மேந்தலை பகிர்வு வீதங்கள் சொல்லியிருக்காங்களா உங்கள்ட்ட? பாருங்க, மேந்தலை செலவை எப்படி பிரிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களா? ஒன்றுமே சொல்லல. ஒன்றுமே சொல்லாட்டி நாம இதை எப்படி பிரிக்கலாம்? யாருக்காவது ஐடியா இருக்கா? எப்படி பிரிக்கலாம்? இந்த மேந்தலை எப்படி பகிர்ந்து கொடுக்கலாம்? கைத்தறிக்கு எவ்வளவு பிரிச்சு கொடுக்கலாம்? இறக்குமதி செய்யப்பட்ட ஆடைக்கு எவ்வளவு இந்த அலுவலக செலவுக்கு இருக்குன்னு சொல்லி எவ்வாறு நீங்க மேந்தலையை பிரிச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு? ஐடியா வரும் நமக்கு. ஐடியா வராட்டி நம்ம இப்ப சொல்லுவோம், ஒரு ஐடியா சட்டத்தை சொல்லுவோம். அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம்? ஐடியா எடுத்துக்கொள்ளலாம். என்ன வரும்? யாருக்காவது ஐடியா? அலுவலக செலவை எப்படி பிரிக்கலாம்? கைத்தறியோடு சம்பந்தப்பட்ட அலுவலக செலவு எவ்வளவு அமௌண்ட்? இறக்குமதி செய்யப்பட்ட ஆடைகளோடு சம்பந்தப்பட்டது எவ்வளவு அமௌண்ட் எப்படி பிரிக்கிறது? ரைட், நாம பார்ப்போம். எப்படி என்று சொன்னார் பிள்ளைகள்? நாம விற்பனை பெறுமதி அமௌண்ட்டை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போறோம்? விற்பனை பெறுமதி அமௌண்ட்டை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த அலுவலக செலவை பிரிக்க போறோம். அலுவலக செலவு என்ன செய்ய போறோம்? பிரிக்க போறோம். எப்படி பிரிக்க போறோம்டா? நமக்கு தேவை என்ன? கோர முடியும் என்கிறதுக்குரியதான் தேவை. எப்படி நாம இந்த கோர முடியுங்கிறத கண்டுபிடிக்கிறேன்டா? இப்ப 4,64,000 பாத்தீங்கன்னா கூட மொத்தம் எவ்வளவு விற்பனையோட சம்பந்தப்பட்டது? விற்பனை சும்மா கூட்டி பார்ப்போம். கூட்டி பார்த்தோம்னா எவ்வளவு வரும்? இதையும் இதையும் கூட்டி நம்ம சொன்னா 31,550 மொத்த விற்பனை. அப்ப நமக்கு சொல்ற பேர் என்ன? மொத்த வளங்கள். மொத்த வளங்கள். ஐடியா கிடைச்சாலும் ஆன்சர் அனுப்புங்க. மொத்த வளங்கள்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் இந்த இருக்கு, மொத்த வளங்கள். இந்த மொத்த விற்பனையில இந்த விற்பனை கைத்தறி ஆடைகளின் விற்பனை தர, மொத்த வளங்கள்ல மொத்த விற்பனையில கைத்தறி ஆடை விற்பனை தர அலுவலக செலவினத்தை பெருக்கினோம்னா என்ன கிடைக்கும்? இந்த அலுவலக செலவினத்துல கைத்தறி ஆடையோட சம்பந்தப்பட்ட செலவு என்ன செய்யும்? நமக்கு ஈஸியா கிடைக்கும். எடுக்கலாமா இல்லையா? எடுக்கலாம். அப்ப நாம என்ன செய்வோம்? ஃபார்முலா உருவாக்கலாம். எப்படி என்று சொன்னா, கைத்தறி விற்பனை அல்லது விலக்களிக்கப்பட்ட விற்பனை என்று எடுக்கலாம். விலக்களிக்கப்பட்ட விற்பனை, விலக்களிக்கப்பட்ட வளங்கள் என்று எடுப்போம். விலக்களிக்கப்பட்ட வளங்கள் கீழ், விலக்களிக்கப்பட்ட வளங்களின் கீழ் மொத்த வளங்கள் தர, மொத்த வளங்கள் தர என்ன? பொதுவான செலவு. பொதுவான செலவு. பொதுவான செலவு என்ன? ரெண்டுக்கும் பொதுவாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு செலவு. விலக்களிக்கப்பட்டதுக்கும் வரிக்குட்பட்டதுக்கும் பொதுவாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு செலவு. பெருக்கி நம்ம என்ன கிடைக்கும்? சரியான செய்யும். இந்த பொதுவான 4,64,000 விலக்களிக்கப்பட்ட வளங்களோட சம்பந்தப்பட்டது வரும். அப்படி இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம்? இதுல வரிக்குட்பட்ட வளங்களை போட்டீங்கன்னா என்ன நடக்கும்? வரிக்குட்பட்ட வளங்கள் போட்டீங்கன்னா வரிக்குட்பட்ட வளங்களோட சம்பந்தப்பட்டது கிடைக்கும். அப்ப நம்மடையில என்ன செய்யலாம்? வரிக்குட்பட்ட வளங்களோட சம்பந்தப்பட்டது தான் என்ன செய்யலாம் பிள்ளைகள்? நாம கோர முடியும். நாம என்ன செய்ய போறோம்? ரைட், இப்ப கோர போறோம். பாருங்க, வரிக்குட்பட்ட வளங்களோட சம்பந்தப்பட்டது எவ்வளவு இருக்குன்னு. வரிக்குட்பட்ட வளங்கள் எவ்வளவு?
இது வரிக்குட்பட்டதா? இல்ல, இது விலக்களிக்கப்பட்டது. இறக்குமதி செய்யப்பட்ட ஆடை என்ன? அது வரிக்குட்பட்டது. அப்ப வரி செலுத்துறோம்னாலே வரிக்குட்பட்டது, வரி வாங்குறோம்டா பொதுமக்கள்கிட்ட. அப்ப எவ்வளவு? 27,764 கீழ் 27 27,764 கீழ் எவ்வளவு அமௌண்ட் மொத்த வழங்கு? 31,550,000. 31,550,000 தர. தர எவ்வளவு அமௌண்ட்? பொதுவான செலவு எவ்வளவு பிள்ளைகள்? 4,64,000. 4,64,000. அதால பெருக்கி பெருக்கினா என்ன கிடைக்கும்? மொத்த விற்பனையில வரிக்குட்பட்ட விற்பனை 27 மில்லியன் இடம்பெற்று. இந்த 27 மில்லியனோட தொடர்பு பட்ட செலவு எவ்வளவுங்கிறது என்ன செய்யும்? நமக்கு அமௌண்டா கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை நீங்க என்ன செய்யலாம்டா பிள்ளைகள்? கோர முடியும். அந்த அமௌண்ட் என்ன செய்யலாம்? கோர முடியும். அந்த அமௌண்ட் எவ்வளவு வரும்? 4,08,320. அப்ப நீங்க என்ன செய்யலாம்? எவ்வளவுத்த கோர முடியும் பிள்ளைகள்? எவ்வளவுத்த கோர முடியுமாண்டா? 4,08,320 கோர முடியும். 4,08,320 நீங்க என்ன செய்யலாம்? கோர முடியும். பாவம், எவ்வளவு கூட அனுப்பிக்கிறீங்க. என்ன, எல்லாருக்கும் கிளியரா? எல்லாருக்கும் கிளியரா பிள்ளை? எவ்வளவு கோர முடியுமாங்கிறது கிளியரா எல்லாரும்? இது கிளியர் இல்லாத கிளியரா இருக்கிறீங்களா? நாம ஃபார்மேட் படிக்கையும் படிச்சிருக்கோம். விலக்களிக்கப்பட்ட வளங்களோட தொடர்பட்ட என்ன செய்யலாது கோர முடியாதுன்னு படிச்சிருக்கோம். அது நமக்கு எப்படி பிராக்டிக்கல்ல கணக்குல வரும்போது எப்படி செய்யறேங்கிறத என்ன செய்யறோம் நாம பார்க்கோம். பொதுவான ஒரு செலவு தந்தால் அந்த பொதுவான செலவுக்குள்ள ரெண்டு பகுதிகள் இருக்கு. ஒன்று என்ன? விலக்களிக்கப்பட்ட விற்பனையோட சம்பந்தப்பட்ட ஒரு உள்ளீட்டு வரியும் இருக்கும். வரிக்குட்பத்தோட சம்பந்தப்பட்ட என்ன? வரிக்குட்பட்டதோட சம்பந்தப்பட்ட என்ன? ஒரு உள்ளீட்டு வரியும் இருக்கு. இங்க நாம அமௌண்ட்டை பதிவு செய்யறேன். அந்த அமௌண்ட் என்ன அறிக்கணும்? என்ன அறிக்கணும்? வரிக்குட்பட்ட வளங்களோட சம்பந்தப்பட்ட அறிக்கணும். உதாரணமா நான் சொல்றேன் பிள்ளை, பானை நீங்க விக்கிறீங்க பொதுமக்களுக்கு, வெட் வாங்குறீங்களா? இல்ல. அப்ப பானை வாங்குவீங்க, நீங்க வாங்குவீங்க தானே? மாக்கு நீங்க வெட் கொடுத்திருப்பீங்களா? ஒருவேளை நீங்க கொடுத்திருந்தாலும் என்ன செய்யலாது? அரசாங்கத்திட்ட இருந்து இந்த பான் வாங்குறதுக்கு வாங்கினதுக்கு வெட் கொடுத்து அது திருப்பி தாங்க நீங்க என்ன செய்யலாது? கேட்கல. ஏனென்றா அரசாங்கத்துக்கு அதுல எந்த பெனிஃபிட்டுமே இல்லை. விலக்களிக்கப்பட்டதால எந்த பெனிஃபிட்டும் இல்லை. அரசாங்கம் மக்களுக்கு வழங்குற சலுகை தான். அப்ப அரசாங்கத்துக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லையேண்டா உங்களுக்கும் என்ன? எந்த பெனிஃபிட்டும் நீங்க என்ன செய்யலாது? உள்ளீட்டு வரியாக கோர முடியாது. அதான் ஷார்ட் சம்மரி. இது எல்லாருக்கும் கிளியரா பிள்ளைகள்? இது கிளியர் என்ன கணக்கு முடியும்? எல்லாரும் கிளியரா? அவ்வளவுதான் செம்மையா இருக்கு. எல்லாரும் கிளியரா? ரிப்ளை பண்ணுங்க. எல்லாருக்கும் கிளியரா பிள்ளைகள்? ரைட். அப்ப அடுத்தது பாருங்க. அடுத்தது பாருங்க. முன்னைய ஆண்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட மிகை உள்ளீட்டு வரி. அப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன்? நம்ம ஃபார்மேட்ல படிச்சிருக்கேன். Right. இந்த ஃபார்மேட்ல என்ன படிச்சிருக்கோம்னா, எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் தாங்க பிள்ளை. நம்ம செய்வோம். இதை நீங்க எழுதி எடுங்க. 2 மினிட்ஸ் பிரேக் தாங்க. இதை காப்பி எழுதி எடுங்க பேப்பர்.
ரைட். அப்ப உள்ளீட்டு வரி எல்லாம் நோட் பண்ணிருப்பீங்க நீங்க. உள்ளீட்டு வரிയുടെ விஷயம் முடிஞ்சு. இது எல்லாருக்கும் கிளியர் தானே? ரைட். அடுத்து அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க என்று சொன்னா, முன்னைய காலாண்டிலிருந்து முன்கொண்டு வரப்பட்ட மிகை உள்ளீட்டு வரி. இது என்ன பிள்ளைகள்? மிகை உள்ளீட்டு வரி என்ன நம்ம விளங்கிக் கொள்ளணும். அரசாங்கத்துக்கு நாம் என்ன செய்வோம்னு சொன்னா, வளமையா நாம உதாரணமாக பொதுமக்களுக்கு நாம விற்பனை செஞ்சு நாம என்ன செய்யறோம்? சேகரிக்கிற வரிக்கு சொல்ற பேர் என்ன? வெளியீட்டு வரி, அவுட்புட் டேக்ஸ். பொதுமக்கள்கிட்ட இருந்து நாம வாங்கியிருக்கோம். உதாரணமாக என்ன செஞ்சிருக்கோம் சொன்னா, 1,00,000 ரூபாய் வரி நாம என்ன செஞ்சிருக்கோம்? கலெக்ட் பண்ணிடுச்சு. அதே நேரம் நாம என்ன செஞ்சிருக்கோம்? நமக்கு செலவு போயிருக்கு. நம்ம உள்ளீட்டு வரியாக கொள்வனவுகள் மீது செலுத்திருக்கோம். அந்த வரிக்கு சொல்ற பேர் என்னன்னு சொன்னா, இன்புட் டேக்ஸ். இது நாம என்ன செஞ்சிருக்கோம் சொன்னா, 1,30,000 என்ன செஞ்சிருக்கோம்? நமக்கு செலவு போயிருக்கு. உள்ளீட்டு வரியா கொடுத்திருக்கோம். அப்ப அரசாங்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? 1,30,000 நம்ம செலவு செஞ்சிருக்கோம். ஆனா 1,00,000 தான் நம்ம பொதுமக்கள்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். அப்ப அரசாங்கம் நமக்கு இந்த காசை திருப்பி தருமா? -30,000 ஒரு முடத்துக்கு அரசாங்கம் தான் திருப்பி தர வேண்டியது நம்ம கணக்கு வரும். ஆனா அரசாங்கம் திருப்பி தருவாங்களா? இல்ல. அரசாங்கம் எந்த விதமான வெட்டையுமே உங்களுக்கு திருப்பி தராது. அப்ப என்ன சொல்லுவாங்க இந்த அரசாங்கம்? நீங்க என்ன செய்யுங்க, இன்புட் டேக்ஸ் உங்களுக்கு வெளியீட்டு வரியை விட உள்ளீட்டு வரி கூட வந்துருக்கு. அப்ப நீங்க இந்த வருஷம் என்ன செய்யலாம்னு சொன்னா, கூடுதலானது என்ன செய்யலாம்? 1,00,000 தான் இன்புட் டேக்ஸா காட்டலாம். காட்டி போட்டு நீங்க என்ன செய்யுங்கன்னா, இந்த 30,000 அடுத்த காலாண்டுக்கு நீங்க கணக்கு செய்வீங்க தானே? அந்த காலாண்டுக்கு கணக்கு செய்யும் போது நீங்க உள்ளீட்டு வரிக்கு கீழே மிகை உள்ளீட்டு வரி, மிகை உள்ளீட்டு வரி, மிகை உள்ளீட்டு வரி என்று என்ன செய்யுங்க? நீங்க அந்த 30,000 கொண்டு வந்து உள்ளீட்டு வரியை போலயே பதிவு செய்யுங்க என்று அரசாங்கம் சொல்லியிருக்கு. அப்ப நாம என்ன செய்யணும்? ஏதாவது மிகை உள்ளீட்டு வரி நமக்கு கிடைக்க பெற்றால் நம்ம என்ன செய்யணும்? அந்த மிகை உள்ளீட்டு வரி எவ்வளவு? 36,000 இருக்கு. சாரி, 36,000 நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? உள்ளீட்டு வரிக்கு கீழே நம்ம என்ன செய்யணும்? டைரக்டா பதிவு செஞ்சோம்னா பிரச்சனை முடியும். முடிச்சு. அடுத்து எவ்வளவு கணக்கு முடிஞ்சு பிள்ளை. அடுத்தது என்ன? வணிகம் மாதாந்த வெட்டவணை கட்டணங்களா 2 மில்லியனை செலுத்தியிருந்தது. இதுல நாம கவனிக்க வேண்டியது விடயம் என்னன்னு, எவ்வளவு பே பண்ணப்பட்டிருக்குன்னு மட்டும்தான். பெய்ட் எவ்வளவு? 2 மில்லியன் தான் பெய்ட். மாதாந்த தவணை கட்டணத்தை வச்சு கொஞ்சம் பேரு கன்ஃபியூஸ் ஆறு. அப்ப மாதம் 2 மில்லியன் 3 மாதத்துக்கு எவ்வளவு? 6 மில்லியன் பே பண்ணிருப்பாங்களே. அப்படி கன்ஃபியூஸ் ஆகணும். இதுல இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன, 2 மில்லியன் தான் பே பண்ணப்பட்டு, பெய்ட் செலுத்தி இருக்கிறத மட்டும்தான் எடுக்கணும். செலுத்திய வரையா செலுத்த வேண்டியது நம்ம எடுக்க தேவை. அப்ப என்ன செஞ்சிருக்காங்க? 2 மில்லியன் செலுத்திருக்காங்க. அது என்ன? அது தவணை கட்டணம். மொத்த செலுத்த வேண்டிய வரியில இருந்து நம்ம செலுத்துறது நம்ம உடமையா படிச்சு வாரு. அப்ப என்ன செஞ்சிட்டாங்க? இதோட கணக்கு முடிஞ்சு பிள்ளை. அப்ப நாம என்ன செய்ய போறோம்? எல்லாத்தையும் கூட்ட போறோம். இப்ப மொத்த வெளியீட்டு வரி எவ்வளவு? இதெல்லாம் கூட்டல். இந்த இருக்கிற சப்ளை ஒன்றுமே தேவையில்லை. அது நம்ம அந்த பொதுவான சில பிரிக்கிறதுக்காக வேண்டி தான் அப்படி கூட்டுற, வேற ஒன்றும் செய்யறது. அப்ப எல்லா வரியையும் கூட்டினோம்னா என்ன நடக்கும்? இதான் வரும். இதுக்கு சொல்ற பேர் என்ன? மொத்த மொத்த வெளியீட்டு வரி. மொத்த வெளியீட்டு வரி. மொத்த வெளியீட்டு வரி என்ன? இந்த இருக்கு. இந்த மொத்த வெளியீட்டு வரி இருந்து என்ன செய்யணும்? மொத்த உள்ளீட்டு வரியை கழிக்கும். இப்போ மொத்த உள்ளீட்டு வரி எவ்வளவு பிள்ளைகள் கூட்டுங்க? 1,325ஓட 408ஐயும் கூட்டி இந்த 36ஐயும் கூட்டணும். கூட்டினா எவ்வளவு வரும்? இந்த இருக்கு. இதுக்கு சொல்ற பேர் என்ன? மொத்த உள்ளீட்டு வரி. மொத்த உள்ளீட்டு வரி கூட்டியாச்சு. இப்ப நம்ம என்ன செய்யணும்? மொத்த வெளியீட்டு வரியிலிருந்து மொத்த உள்ளீட்டு வரியை கழிச்சிங்கன்னு சொன்ன நடக்கும். செலுத்த வேண்டிய மொத்த வரி அடுத்த லைன்ல. செலுத்த வேண்டிய மொத்த வரி அவ்வளவு செய்யறதா? வெளியீட்டுல இருந்து உள்ளீட்டு வரியை கழிச்சிங்கன்னா எப்படி வருதுன்னு சொன்னா நீங்க ரெண்டாலேயே காட்டலாம். வெளியீட்டு வரியில இருந்து உள்ளீட்டு வரியை கழிச்சா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு இது வரும். இப்ப இது எவ்வளவு வரும்? மொத்த வெளியீட்டு வரி எவ்வளவு பிள்ளைகள்? 4,997,520. அதுல இருந்து என்ன செய்யணும் சொன்னா, 1,769,320 கழிக்கும். இப்ப நீங்க கால்குலேட்டர்லயே கழிக்கலாம். நான் இப்ப எக்ஸல்ல செய்யறேன்னு சொன்னா
எக்ஸல் நம்ம பழகணும். ஒரு அக்கௌண்ட் ஆகிறாக்கள் நமக்கு எக்ஸல் தெரிஞ்சிருக்கணும், அது முக்கியம். கால்குலேட்டர் என்ன செய்யணும், எக்ஸாம்ல யூஸ் பண்ணலாம். இந்த கால்குலேட்டர்ல இந்த இருக்கு 499 7 520 மூணு மூணு சாணமா வாசிச்சு தான் என்ன செய்யணும் பிள்ளை. நீங்க எழுதுங்க, இல்லாட்டி நாலு தனியா வாசிக்கணும், பின்னுக்குள்ள மூணே மூணு மூணா வாசிக்கணும். அப்படி வாய்ச்சு வாய்ச்சு தான் என்ன செய்யறோம், நம்ம அக்கௌண்டிங் ப்ராக்டிஸ் எல்லாம் செய்வோம். மில்லியன் கணக்கில் சொல்றதுக்கு டைம் எடுத்துச்சுன்னா அப்படிதான். 1 769 320 எவ்வளோ, 3 20 என்ன, 3,228,200. இதான் என்ன, செலுத்த வேண்டிய மொத்த வரி, மொத்த வெட் வரி. இந்த மொத்த வெட் வரி வந்து நாம என்ன செய்யலாம்னு சொன்னா, நாம சில விஷயங்களை கழிக்கலாம். என்னத்தை கழிக்கலாம்னா, எஸ்வெட் இருந்தா என்ன செய்யலாம், எஸ்வெட் வவுச்சர் என்று சொல்லி கொண்டு வரும். அது நம்ம இந்த கணக்குல இல்ல அடுத்த கணக்குல வரும். எஸ்வெட் வவுச்சர், எஸ்வெட் வவுச்சர் என்று ஏதாவது வந்தா நாம் என்ன செய்யணும், அந்த எஸ்வெட் வவுச்சர்ங்கிறத முதல்ல கழிக்கிறோம். அதுக்கு பிறகு என்னத்தை கழிக்கலாம், செலுத்திய தவணை கட்டணம். செலுத்திய தவணை கட்டணம் இதுல எஸ்வெட் வவுச்சர்ல எதுவும் இருக்கா பிள்ளைங்க, எஸ்வெட்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனா வச்சுக்கோங்க, ஃபார்மேட்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நம்ம தேவைப்படும். எக்ஸாம்ல தர மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க இதை கழிங்கன்னு சொல்லி. அப்ப எஸ்வெட் வவுச்சரை கழிக்கணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. செலுத்திய தவணை கட்டணம் எவ்வளவு, 2 மில்லியன். பார்த்து நம்ம 2 மில்லியன் இந்த மாதாந்த தவணை கட்டணம் பண்ணி நம்ம செலுத்தின அமௌண்ட் மட்டும் தான் எடுக்கும். 2 மில்லியன் செலுத்திருக்காங்க, ஓகே முடிஞ்சு. அப்ப என்ன கணக்க முடிச்ச மாட்டான், என்ன வரும், செலுத்த வேண்டிய வெட்ல இருந்து இந்த 2 மில்லியனை கழிச்சிங்கன்னா என்ன வரும், 3 மில்லியன் இருந்து 2 மில்லியன் முன்னால 1,228,000. மிகுதி செலுத்த வேண்டிய வெட், வேண்டிய பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி. தமிழ் எழுதுறாங்க, தமிழ் எழுதுறாங்க, மீதி செலுத்த வேண்டிய வறுமை வரி அல்லது மீதி செலுத்த வேண்டிய வெட்பல். இதை செஞ்சீங்கன்னா என்ன செய்யும், உங்களுக்கு கணக்கு முடியுது. இது லேசான ஒரு கணக்கு. அப்ப என்ன, இந்த விட எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க்ஸ் கிடைக்கும். மற்ற வெட் கணக்கை யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. சரியா, யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. 10 மார்க்ஸ்ல ஆக குறைஞ்ச என்ன செய்யணும், நீங்க ஒரு விட ரெண்டு விட பிழைச்சாலுமே என்ன, நமக்கு 7 மார்க்ஸ் கிடைக்கும், 6 மார்க்ஸ் கிடைக்கும். ஆக வெட் என்ன செய்யக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. இது எல்லாருக்கும் கிளியரா பிள்ளை, எழுதிப்பீங்க நீங்க, இது எல்லாருக்கும் கிளியரா. செட் பாக்ஸ்ல ரீப்ளை பண்ணுங்க. இந்த கணக்கு செய்யறதுக்கு தான், சின்ன ஒரு கணக்கு செய்யறதுக்கு தான் நாம என்ன செஞ்சிருக்கோம். இந்த பாருங்க, வெட் ஃபார்மேட் படிச்சிருக்கோம், படிக்கும்போது எல்லாத்தையும் படிப்போம். ஆனா எல்லாம் எல்லாம் தரவும் தார என்ன, 25 மார்க்ஸ் தர ஒண்ணு. அப்ப என்ன, நாம எக்ஸாம்பிள் ஒண்ணு ஒன்றா படிச்சிருக்கோம். என்னென்னத்துக்கு வெட் கோரலாம், என்னென்னத்துக்கு கோர முடியாது, எதுக்கு விலக்கு இருக்கு, எதுக்கு விலக்கு இல்லை, எல்லாம் பார்த்துருக்கேன். ரைட், இது எல்லாருக்கும் கிளியரா பிள்ளைகள், ரீப்ளை பண்ணுங்க செக் பாக்ஸ்ல. எல்லாரும் கிளியரா. ரைட், அப்ப இதுதான் என்ன, 24 ஜூலைல வந்து கேள்வி. Right. இதே போல என்ன செஞ்சிருக்காங்க, வேற வேற கேள்விகளும் இருக்கு. ரைட், நீங்க என்ன செய்ய வேண்டும்னு சொன்னா, எல்லாருக்கும் ஒரு ஹோம்ஒர்க் ஒன்று தரேன். ரைட், எல்லாருக்கும் ஒரு ஹோம்ஒர்க் ஒன்று இருக்கு. 2023 ஜூலை பாஸ் பேப்பர்ல வினா இலக்கம் 5, அந்த பேப்பர்ல வந்த பெர்சன்டேஜ் 15%. நீங்களும் 15% கணக்கு செய்யும். சரிதானே, என்ன தரவு தந்திருக்காங்க, உள்நாட்டு சந்தையில் பாதுகாப்பு உபகரணங்களின் விற்பனை.
உள்நாட்டு சேவை நாடுகளுக்கு வழங்கப்பட்ட சேவைகள். பழைய அலுவலக தளபாடத்துக்கான என்ன விற்பனை என்று சொல்லி மூணு விற்பனை தந்திருக்காங்க. ரெண்டாவது என்ன செஞ்சிருக்காங்க? பாதுகாப்பு உபகரணத்தின் இறக்குமதி மீது எவ்வளவு வெட் செலுத்திருக்காங்க, நல்லா வாசிக்கணும். செலுத்திய வெட். இப்ப இறக்குமதி செஞ்சு ஒரு உபகரணத்தை விற்காக என்ன செய்யணும் பிள்ளைகளா? அதுக்கு வெட் செலுத்தணுமா இல்லையா? அதுக்கு வெட் செலுத்தணும். ரைட். ஆகவே இது வெளியிட்டு என்ன செய்ய வரிக்குட்பட்ட வளங்களா தான் கருதப்படும். Right. அடுத்தது உள்நாட்டு கொள்வனவு மீது என்ன செஞ்சிருக்காங்க? செலுத்தியிருக்காங்க. உள்நாட்டு கொள்வனவின் மீது என்ன செஞ்சிருக்காங்க? வெட் செலுத்தியிருக்காங்க. சேவை நாடுகிற இடங்களுக்கு செல்வதற்கு அலுவலர்களால் பயன்படுத்தப்படும் மோட்டார் சைக்கிளுக்கான பழுதுபார்ப்பு செலவு. மோட்டார் கார் இல்ல, மோட்டார் சைக்கிள்னு சொல்லியிருக்காங்க. மோட்டார் சைக்கிள் சொன்னா என்ன செய்யலாம்? உள்ளீட்டு வரியாக கோரலாம். மிகை உள்ளீட்டு வரி தந்திருக்காங்க. தவணை கட்டணம் எவ்வளவு செலுத்தினு தந்திருக்காங்க. நம்ம என்ன செய்யணும்? இந்த கணக்கை நாம் என்ன செய்யணும் சொன்னா செய்யணும். ரைட். இந்த கணக்கு என்ன? நம்ம செஞ்ச அதே கணக்கை போல நான் என்ன செய்யல, கூடுதலான டைம் எடுத்துக்கொள்ளல. இந்த கணக்கை செஞ்சு காட்டுறது. ஏன்? நான் உங்களோட லேட்டஸ்ட் ஷார்ட்டா சொல்றேன். உபகரணங்களை விற்பனை செய்யறாங்க. அப்ப இது விலக்களிக்கப்பட்டதா வரிக்குட்பட்டதான்னு தெரியும் உங்களுக்கு. கீழுக்கு பார்க்க என்ன வருது? அந்த உபகரணத்தை இறக்கித்தான் விற்காங்க, இறக்குமதி செஞ்சாங்க, இம்போர்ட் பண்ணி தான் விற்பனை செய்யறாங்க. ஆகவே என்ன? இது வரிக்குட்பட்ட வழங்க. உள்நாட்டு சேவை வழங்குனர் என்ன? கஸ்டமர்ஸுக்கு சேல்ஸ் பண்றாங்க, அதுல உழைச்சது, அதுக்கு வரிக்குட்பட்டு. பழைய அலுவலக தளபாடத்தை என்ன செஞ்சிருக்காங்க? பழைய அலுவலக தளபாடத்தை என்ன செஞ்சிருக்காங்க? விற்பனை செஞ்சிருக்காங்க. அதுவும் என்ன? அப்படி வித்தாலும் வெட்ட வாங்கத்தான் வேணும். யாருக்கு வித்தாலும் சரி, பழைய பொருளோ புதிய பொருளோ நம்ம விற்பனை செஞ்சோம்னா வெட்ட வாங்கி எடுத்துருவோம். அடுத்து உள்ளிட்டு வரையும் தந்திருக்காங்க. சோ வினா இலக்கம் 5. ரைட். நான் குரூப்ல இந்த கொஸ்டின் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஒரு ஆள் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. குரூப்ல ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். இல்லாட்டி 2023 ஜூலை பேப்பர் இருக்கிறாங்க. ஜூலை பேப்பர்ஸ் என்ன செய்யலாம்? நீங்க பார்த்து செய்யலாம். இதுக்குரிய விடைகளை நீங்க என்ன செய்யுங்க? எழுதி குரூப்ல ஷேர் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி என்ன, என் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன செய்யுங்க, அல்லது அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன செய்யுங்க, ஃபார்வர்ட் பண்ணி வைங்க. சரிதானே? ரைட். இதோட கிளாஸை முடிச்சு கொள்வோம். ரைட். அடுத்த கிளாஸ் என்ன செய்வோம்? இன்னும் 2 கேள்விகள் என்ன செய்வோம் நம்ம பார்ப்போம். புது விஷயம் பார்ப்போம். சரிதானே? வெட்டோட சம்பந்தப்பட்ட புது விஷயம், வெட்டோட சம்பந்தப்பட்டது பார்ப்போம். ரைட். தேங்க்யூ வெரி மச். அடுத்த கிளாஸ் சந்திப்போமா?